பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று முறைவிடமாக இருக்கிற அன்பு நிறை ஆண்டவரே, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற இந்த காலங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வெகு சிறப்பாக உம்முடைய பிறப்பின் பண்டிகையை எதிர்நோக்கி இருக்கிற நாங்கள் இந்த மகிழ்ச்சி களத்திலே மகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய உம்முடைய இரண்டாம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த சிந்தனை களங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்நாளின் சிந்தனைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவர் எங்களோடு பேசும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவினால் எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து வருகையின் ஞாயிறுகள், கிறிஸ்துவின் வருகையின் வழிபாடுகள், சிறப்பாக இந்நாட்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற மகிழ்ச்சி களத்திலே நாம் இருக்கிறோம். கீத பவனி, ஆடல்கள், பாடல்கள், ஆலய வழிபாடுகள், இனிப்புகள், வண்ண விளக்குகள் என்று சொல்லி மகிழ்ச்சி களத்தில் நாம் இருந்தாலும் இந்த காலங்கள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கான ஆயத்தத்துக்கும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. சிறப்பாக கிறிஸ்து வருகையின் ஞாயிறினுடைய திருமறை பகுதிகள் அனைத்தும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கான நம்முடைய ஆயத்தங்களுக்கு அழைத்து செல்லுகிறது, நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. சிறப்பாக இந்த நாளினுடைய சிந்தனைகளை கூட நாம் சிந்திப்போம். ஒரு திருமறை பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். என கண்பானவர்களே, கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் தன்னிடம் வந்த ஏராளமான இளம் வாலிபர்களை தம்முடைய சீடராக தெரிந்து கொள்ளுகிற அந்த களத்திலே எல்லா சீடர்களையும் ஒரு ஆற்றுக்கு அழைத்து செல்லுகிறார். அப்படி சீடர்களாக வேண்டும் என்று வந்த எல்லா வாலிபர்களும் ஒரு ஆற்று பகுதிக்கு அழைத்து செல்லும் போது அழகான அந்த ஆற்றில் ஒரு ஓரத்திலே ஒதுங்கியிருந்த தெளிந்த ஒரு நீரோடையை பார்த்து எல்லாரும் இதில் தண்ணீர் பருகுங்கள் என்றார். எல்லாரும் அதிலே தண்ணீர் பருகினார்கள். அப்பொழுது ஒரு சிலரை பார்த்து தண்ணீரில் என்ன தெரிந்தது என்று கேட்டார். ஒரு கூட்டத்தார் வாலிபர்கள், தண்ணீரிலே அழகான எங்கள் முகம் தெரிந்தது, ஏனென்றால் தண்ணீர் அவ்வளவு தெளிவாக இருந்தது என்று பதில் சொன்னார்கள். இன்னும் ஒரு சில வாலிபர்கள், தண்ணீருக்குள் அழகான தெளிந்து இருப்பதினாலே தண்ணீருக்குள் இருக்கிற அழகான வண்ண மீன்கள், அழகு நிறைந்த கற்பாறைகள், அழகான பூஞ்சைகள், செடிகள், இவைகளெல்லாம் பார்த்து மகிழ்ந்தோம், எவ்வளவு அழகாக படைப்பு இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது சாக்ரட்டிஸ் சொன்னார், இப்பொழுது நான் சீடர்களை தெரிவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்து விட்டேன். தண்ணீரில் கூட தங்களையே பார்த்து கொண்டு தங்களை ரசித்த இந்த கூட்டத்தாரை நீங்கள் எனக்கு சீடராக தகுதியற்றவர்கள். தண்ணீரில் கூட அழகையும் படைப்பையும் எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ந்து சிறப்பாக அந்த படைப்பை ரசித்த நீங்கள் எல்லாம் தங்களை பார்க்காமல் படைப்பையும் அழகுற பார்த்த இயற்கை காட்சியும் பார்த்த நீங்கள் பொதுநலவாதிகள், நீங்கள் எனக்கு சீடராக தகுதியுள்ளவர்கள் என்றார். ஒருவேளை இந்த கிறிஸ்து வருகையின் காலங்கள் சிறப்பாக மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல மாற்றத்துக்கும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. சிறப்பாக ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது, இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுவது. அந்த ஆயத்தத்தின் முதல் படி நாம் ஆண்டவருக்கு சீடராக இருப்பது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற சீடனாகுவதற்குரிய முதல் படிநிலை, அவர் தன்னைத்தான் வெறுத்து தம் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும். தன்னை வெறுத்தல் என்பது சிறப்பாக இந்த நாளிலே நாம் சிந்தனை செய்ய போகிற இந்த வேத பகுதி கூட மத்தேயு 7:12ஆம் வசனம். தன்னலத்தை தகர்த்து பொது நலமாக நாம் சிந்திக்க வேண்டும். பிறரிடத்தில் எதிர்பார்ப்பதை நாம் அவர்களுக்கு கொடுப்பவர்களாக, பின்பு அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சீடராக இருப்பதற்கு தன்னலம் தவிர்த்து பொதுநலவாதிகளாக, பொதுநல சிந்தனை உள்ளவர்களாக, பிறர் நலம் பேணுகிறவர்களாக, பிறர் மீது அக்கறையுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் யாரை எதிர்நோக்கி இருக்கிறோமோ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்தபோது தன்னை கொடுத்து, தன்னை மறந்து, பிறருக்காக தன்னை பகிர்ந்து, தன் உடல் உதிரம் அனைத்தையும் கொடுத்து பிறர் மீது இருக்கிற நம்மீது இருக்கிற அன்பு பாராட்டினார். அவரை எதிர்நோக்கி இருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் தன்னலம் தகர்த்து
பிறர் நலம் பேணுகிறவர்களாக, பிறர் மீது அக்கறை பாராட்டுகிறவர்களாக, சகோதரத்துவம் கொள்ளுகிறவர்களாக, பிறரிடத்திலே அன்பு பேணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து வருகையின் காலங்கள் இதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, மாற்றத்துக்கு இந்த காலங்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஆகவே பிறரிடத்தில் நாம் எதை பார்க்கிறோமோ அதை பிறருக்கு கொடுக்கிற நபர்களாக, நல்ல பண்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவரை போல தன்னலம் தகர்த்து பொதுநல சிந்தனையுடையவர்களாக, பிறர் நலம் பேணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சுயநலங்களை தகர்க்கிறவர்களாக, சுயநலங்களை விட்டு சீர்படுகிறவர்களாக இந்த காலங்களிலே நாம் மாற வேண்டும். தூய பவுலடிகளார் கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அழகாய் சொல்லுகிறார், அவரவர் தமக்கானதை அல்ல பிறருக்கானதை நோக்குவாராக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஆகவே தன்னலம் தகர்ப்போம், பொது நலவாதிகளாக, பொது நலன்கள் உடையவர்களாக, பிறர் நலம் பேணுகிறவர்களாக, நல்ல மனப்பான்மையுடையவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக, ஆண்டவருக்கு சீடராக நாம் இந்த காலங்களிலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கடவுள் இந்த வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்மை எதிர்நோக்கி இருக்கிற நாங்கள் உம்மிடத்தில் இருந்த அந்த நல்ல பண்பு, தன்னலம் தகர்த்து பிறர் நலனுக்காக தம் வாழ்வை கொடுத்த அந்த நல்ல பண்பு என்று எங்களுக்கு தேவைப்படுகிறது. தன்னலங்கள் தகர்த்து இன்றைக்கு நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், திருச்சபை வாழ்விலும், சமூக வாழ்விலும் பொது நலத்தோடு பார்க்கிற பார்வையும் சிந்தனையும் குணாதிசயங்களும் எங்களிடத்தில் பிறக்கட்டும். கிறிஸ்து வருகையின் காலங்களை எதிர்நோக்கி இருக்கிற நாங்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களை பெற எங்களுக்கு அருள் தார். துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.